பாட்டு? இல்ல நீ ஊருக்கு போறல அத பெட்டி எல்லாம் ரெடி. ஜிப் ஒழுங்கா போடுங்க. நான் காலையிலே போட்டுட்டேன். அடச்சி. சூட்கேஸ் ஜிப். ஓ ஐ அம் சாரி நான் குழம்பிட்டேன். ஏமினா வெறும் 111 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு 40 நாள் ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு அவுட்டோர் போறேன்றியா? நியாயமா? எது நியாயம் எது அநியாயம் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. இத பாருங்க, நீங்க அப்பா அம்மா இல்லாத அனாதை, நான் அப்பா அம்மா இருந்து அனாதை. நாம பணம் சம்பாதிச்சுதான் அனாதைங்க இல்ல நிரூபிக்கணும். அதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் ஊர் பேர் தெரியாத இடம். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் போதும். 40 நாள் நான் ஊர்ல இல்லன்னு ரொம்ப ஆட்டம் போடாதீங்க. நீ இருக்கும்போதே நான் ஆட மாட்டேனே. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வாடகை ஒழுங்கா வாங்கி வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா? பெட்டி பெட்டி வெயிட் ரொம்ப வாங்க. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, உங்க அம்மா குடும்பத்துக்காகாது. என்ன நக்கலா? இது பாமா விஜயம் பாட்டு. பாட்டா? உனக்கு வைக்கிறேன் வேட்டு. என்னங்க? என்னம்மா? நான் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள இந்த ஆளை காலி பண்ணிடுங்க. வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னேன். என்னங்க இது? புருஷனை விட்டு பொண்டாட்டி 40 நாள் பிரிஞ்சு போறதா? அவன் யோகக்காரன், அவனுக்கு அப்படி எல்லாம் நடக்குது. நான் பாவக்காரன், நீதான் என் கூடவே இருக்கிறியே. ஏன் அதை என் மூஞ்சில ஊத்த வேண்டியதானே? ஏன்டி மூஞ்சில கொட்டின? நான் புருஷன் பேச்ச தட்ட மாட்டேன். அப்பப்ப தட்டுங்கடி. யாரோ வர்ற மாதிரி இருக்கு. அண்ணன் என்னடா இது? ஒரு சைடு ஃபுல்லா காப்பியா இருக்கு. அது மட்டும் தானே பார்த்தேன். ஒரு இண்டிகேட்டர் வேற ஒர்க் பண்ண மாட்டேங்குது பாத்தியா? ஏன்டா என்னடா ஆச்சு? அதை ஏன் கேக்குற? ஒரு சீன் சொன்னேன்டா, வைஃப் அப்படியே எமோஷனல் ஆயிட்டாங்க. அது சரி பரவாயில்ல. உன் வைஃப் போறாங்களே டாடா காட்டினியா? காட்டிட்டேன். ஏன் காருக்கு பின்னாடியே 1 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு வர வேண்டியதானே? பாருமா இவனை. என்னங்க நீங்க அண்ணனை போய் கிண்டல் பண்றீங்க? அவங்க வர வரைக்கும் நீங்க ஜாலியா இருங்க. நான் போய் உங்களுக்கு ஒரு காபி கொண்டு வரேன். அம்மா நல்லா சூடா எடுத்துட்டு வா. ஐயோ சூடா மட்டும் கேட்காதடா. 2 இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிருடா. ஐயோ கேட்காதடா அந்த மாதிரி. என்னங்க இது? சைக்கிள்ல டபுள்ஸ் போற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீ வேணா ஏறிக்க, ட்ரிபிள்ஸ் போலாம். ஐயோ பிரேக் போடுறா. என்னாச்சு? ஏன் இப்படி 2 பேரும் சோகமா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இவன் கதை சொல்ல போன இடத்துல இவன் கதை கந்தலாய் போச்சு. அதான் சோகமா செட்டில் ஆயிட்டான். இங்க மட்டும் என்ன வாழுதான்? கும்பமேளாவுக்கு போன அவங்க மாமா கும்பல்ல சொம்பு நசுங்கின மாதிரி நசுங்கி செத்துட்டாராம். என்ன இதுக்கு போய் இப்படி ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குற? செத்ததுன்னா உங்க மாமாவா? அவங்க மாமா. அது கூட அவ்வளவா வருத்தப்படல. 30 லட்சம் ரூபாய் போயிடுமென்னு வருத்தப்படுறான். 30 லட்சமா? மறுபடியும் ஓவர் ரியாக்ஷன். இத பாரு சண்புவம், என் மாமா மூச்சு நிக்க போகும்போது மேனேஜர் காத்த வர என்கிட்ட என் பொண்டாட்டி எனக்கு அடங்கி நடந்துகிட்டா 30 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி இருக்காரு. அப்படி அடங்கி நடக்கலன்னா 30 லட்சம் தர்மத்துக்கு போயிரும். என்ன பண்றது? இந்த நேரம் பார்த்து மேனேஜர் வேற 2 நாள்ல பணத்தோட வரேன் இருக்காரு. ஐயோ இந்த நேரம்னு பார்த்து உங்க சம்சாரம் மீனா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அதானே வர வர உன் பொண்டாட்டி லைஃப் மெகா சீரியல் மாதிரி ஆயி போச்சுடா. எப்போ போகுது, எப்போ வருது, எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது எதுவுமே தெரியலடா. ஆனா நீயோ சிங்கிள் எபிசோடு மாதிரி தனியா அல்லாடிக்கிட்டு இருக்கடா. பேப்பரை காப்பி எடுக்கிறதுக்கு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கிற மாதிரி பொண்டாட்டியை காப்பி எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருந்தா 2 காப்பி எடுத்து வச்சிருந்திருப்பேன். எவன்டா இவன்? ஒரு ஒரிஜினலை வச்சுக்கிட்டே நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடா ஜெராக்ஸ் எடுக்கிறான். ஏமா சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கே. யாரா இவன் நேரம் காலம் தெரியாம தூக்கலா இருக்கு அமுக்கலா இருக்குன்ட்டு. நண்பா, அந்த பணம் உன் கைக்கு வந்து சேர்ந்தாதான் உன் பொண்டாட்டி உன்னை மதிப்பா. கவலையே படாத. இன்னும் 2 நாள்ல உன் சம்சாரம் மீனாவை நான் எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கிறேன். எவன்டா அவன் பின்னால சவுண்ட் கொடுக்கறது? நீயா? அந்த ஆள் ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி மெட்ராஸ் வந்தறீங்க ஆட்டோ பிடிச்சிருப்பான். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம கதையில வராதா? ஐயோ வந்துட்டான்டா. ஐஸ் ஐஸ். வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சரி சரி, கோன் ஐஸ் வாங்கி வாய் நிறைய அடைச்சுக்கிட்டு இந்த மூதேவிக்கு ஒரு 40 ரூபாயை கொடுத்துட்டு உள்ள வா. எனக்கு தான் நீ ஒத்திருக்கி, அது போதும். പക്ഷേ ஒரு ദിവസം കഴിഞ്ഞ പിന്നെ ஓஹோ மொட்டை பெட்டிஷன் குட்டப்ப நாயர் வீடா இருக்குமோ? ക്ഷമിക്കണം, ഞാൻ அட்ரஸ் மாதிரி விட வந்தோம். இல்ல போய் சார், நீங்க அட்ரஸ் மாதிரி வரல, ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் வேணும்? விஸ்வநாதன். இது மிஸ்டர் விஸ்வநாதன் வீடு தான். டாய், யாரா நீ? யார் நீ? என் பேர் ராமமூர்த்தி. நான் இந்த வீட்டுல தான் குடியிருக்கிறேன். அதான் என் போர்ஷன். என் பேரை சுருக்கி ராமுன்னு கூப்பிடுவாங்க. நாங்க எதையும் சுருக்க மாட்டோம், நீளமா முழுசா தான் கூப்பிடுவோம். கூப்பிட்டுக்கங்க. ஆமா, பிச்சு எங்க போயிருக்கான்? பின்னாடி இருக்கான் கண்ணாடி. பின்னால என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னப்பா அது? குபீர்னு எந்திரிச்சு நட்டு குத்தலா நிக்கிற. பின்னால என்ன பண்ணிட்டு இருக்க? அழுதுகிட்டு இருந்தேன் சார். அன்னைக்கு நீங்களும் பாவாவும் ரெட்டையா வந்தீங்க, இன்னைக்கு நீங்க மட்டும் ஒத்தையா வந்து நிக்கிறீங்க.
மாமா கும்பமேளால போயிட்டாரு. இப்ப நீங்க இவரு கும்பகோணத்துல போயிருவாரு. டேய், இது என்ன வாயா இல்ல காவாயா? கம்முனு இரு. இத பாரு தம்பி, விதிங்கிறது ஒரு ரயில் வண்டி மாதிரி. அவங்கவங்க ஸ்டேஷன் வரும்போது அவங்கவங்க இறங்கித்தானப்பா ஆகணும். ஆஹா, சூப்பர் தத்துவம். நீங்க எந்த ஸ்டேஷன்ல இறங்க போறீங்க? நான் எங்கேயும் இறங்குறதா இல்ல. ஏன்? நான் வித்தவுட்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். ஓ, சரி, அதை விட உங்க மாமா சாவறதுக்கு முன்னால சொன்னபடி நான் உனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்ட லம்பா இதுல போட்டு கொண்டாந்து இருக்கிறேன். எங்க உன் பொண்டாட்டிய கூப்பிடு. ஏன் பொண்டாட்டி எங்க இருக்கா? அவதான் சீரியலுக்கு போயிருக்காளே. எது சீரியலா? டிவி சீரியல் பாத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து ரூம்ல. இப்ப வந்துருவாங்க. இப்ப வந்துருவாங்க. டீ குடிக்காத ஆம்பளையும் டிவி பார்க்காத பொம்பளையும் பார்க்க முடியுமா? காலம் அப்படி ஆயிப்போச்சு. ராமு, யாரு இந்த பொண்ணு? இது இவன் பொண்டாட்டி. டேய், என்னடா சொல்ற? பின்ன ஓம் பொண்டாட்டி சொல்லாம என்னன்னு சொல்றது? அதானே. ஆமா. ஓஹோ, பிச்சு பொண்டாட்டியா? ஆ, பாப்பா ரொம்ப பந்தாவா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆமா. ஆனா நேர்ல பாக்கும்போது படு பவ்யமா இருக்கே. அப்படிதான் இருக்கு. இல்லாடி பாடி பொண்ணு அப்படியே மாத்திட்டியே. எப்படி மாறிச்சுன்னு தானே எனக்கே தெரியல. அது வந்து திடீர்னு மாறினதுனால அவன் மாத்தினது அவனுக்கே தெரியாம போயிருச்சு. டோட்டலா மாறி போச்சு. எனக்கு டோட்டலா ஆச்சரியமாயி போச்சு. அப்புறம் என்ன பேச்சு? நீ போய் சார் வந்திருக்காருல, சமையல் ரெடி பண்ணு. நீ உன் போர்ஷனுக்கு போயிருப்பா. ஆமா. நான் வரேன் சார். அடி, அப்புறமா அடி. நில்லுமா. ஏண்டா ராமூர்த்தி, அவன் பொண்டாட்டி எதுக்காக ஓம் போர்ஷனுக்குள்ள போறா? அதானே, அது இந்த டிவியை ஆஃப் பண்றதுக்காக போகுது போல இருக்கு. இந்தாமா, அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீ உன் புருஷன் போர்ஷனுக்கு போ. இப்ப பார்த்தாலும் டிவி கெட்ட பழக்கம். போ, சொல்றாருல, போ. எது சொன்னாலும் நிதானமா நின்னு கேட்டுக்கிட்டு தான் போகும். இருக்கட்டும். அப்புறம் என்ன, பணம் வந்துருச்சு. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதையும் பாத்துக்கிட்டீங்க. எப்ப கிளம்புறதா உத்தேசம்? இன்னைக்கா இல்ல நாளை காலையிலயா? எதுக்கு நாளைக்கு கிளம்புற? இப்பயே கிளம்புறீங்களா? இன்னொரு 10-15 நாளைக்கு இங்க தங்கி அமௌண்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னால அவங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்காங்களான்னு நான் கண்காணிக்கணும். 10-15 நாளா? இந்த வீடு வசதிப்படாது. லாட்ஜ்ல ரூம் போட்டுட்டுமா? உனக்கு அறிவுங்கிறது சுத்தமா கிடையாது. லாட்ஜ்ல உட்கார்ந்துகிட்டு இங்க எப்படி வாட்ச் பண்ண முடியும்? நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நானும் என் பொண்ணும் இங்கேயே தங்கிக்கிறோம். பொண்ணா? ஆமா, கூட வந்திருக்காளே, அங்க பாரு. இவதான் என் பொண்ணு ஆண்டாளு. பார்த்தாலே தெரியுது. என்ன இந்த ஆளு மூஞ்சிய பார்த்து ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற? என்னாச்சு? போங்க நைனா, எனக்கு வெக்கம் வந்துருச்சு. ஆஹா, உனக்கு முதல்ல வெக்க வந்து நான் இப்பதாம்மா பாக்குறேன். ஐயா, இந்த கையை கொடுங்க. என் பொண்ணு கூட வெக்கப்பட வச்சிட்டீங்களே. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கன்றாவி கேள்வி இது? எனக்கு கல்யாணம் ஆனதுனால தான்மா நீயே பிறந்த. ஒண்ணு கேக்கல நைனா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். பாயாத தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குது. இல்ல இல்லையா? I love you. ஓவர் சவுண்டான ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கடா இது. டேய், என்ன சவுண்டே இல்லாம தள்ளிட்டு போ பாக்குறியா? இத பாரு, இத தலைமாட்டுல வச்சு படுத்துக்க. தரமான தம்பதிகளுக்கு தரப்பட வேண்டிய பணம் இந்த தருதல தள்ளிட்டு போட போறான். அவர் அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.